சிலுவை எடுத்து போறவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா கர்த்தரை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிலுவையே லெகுவா மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு அப்படி. ஹல்லேலூயா. அவரோட நுகம் மெதுவா இருக்குமா, ஹல்லேலூயா, அவரோட சுமையும் லெகுவா இருக்குமா. அப்படிதான் கர்த்தர் மாற்றுவார். நீ நினைக்கலாம் கிறிஸ்தவத்துக்குள்ள போயிட்டாக்கா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஐயோ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, நான் இப்படி மாறணும் அப்படி மாறணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, என்னால் அதில் நிற்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. என்னால் என்ன பண்ண பொய் சொல்லாத இருக்கவே முடியாது. எசப்பா எப்படியாச்சும் நான் என்ன பண்ணுறேன், பொய் சொல்லுவேன். சில பேர் திருட்டு வந்தாங்க, திருடிட்டே இருப்பாங்க உலகத்தில். ஆண்டுக்குள்ளே வந்துட்டுக்கு அப்புறம் ஆண்டவரே இந்த இரும்புச்ச கையை சொரிப்பிச்ச கையை சும்மா இருக்காத மாதிரி திருடி திருடி பழக்கமான கை என்ன பண்ணல சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது உனக்கு திருட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கூட இருந்தா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாத்திருவாரு. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, பாவம் உன்னை நெருங்கி வந்தாலும் கர்த்தர் கூட இருந்தானா நீ என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த பாவத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உன் சரீரத்தை நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, உன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அப்படி கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இது எல்லாவற்றும் 4 பேரை நம்ம பார்த்தோம். முதல்ல ஆகார நம்ம பார்த்தோம். இந்த வனாந்திரத்தை என்ன பண்ணலாம், வயல்வெளியாய் மாற்றின ஆகார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு ஆளை பார்த்தோம், யோசேப்பு. தன்னை எதிர்த்த சகோதரர்கள் மத்தியில் என்ன பண்ணான், அவன் எதிராகவே நிற்க வைத்தான். ஹல்லேலூயா. யோசேப்பு. அடுத்தது பார்த்த மோசே, முறுமுறுத்த ஜனங்களுக்கு முன்னாடி அவன் முகவாடலாம் இல்லாம வெற்றி பெற்று முடிச்சான். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்த இயற்கையே மாற்றி அமைத்த யோசுவா.